கந்து வட்டி தொழில் செய்த சீன நாட்டினர் மற்றும் அவர்களை சார்ந்த அவர்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்த சிலரை இன்னைக்கு என்ஐஏ கைது செய்திருக்கிறார்கள். அது குறித்து விசாரணையும் செய்து வருகிறார்கள். எங்கன்னு பார்த்தா இதெல்லாமே திருச்சியில் தான் இந்த சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி சீனானுடைய கடன் ஆப்புகள் நிறைய அது போல் உருவாகி அந்த கடன் ஆப் மூலமாக பணம் கொடுத்தவர்களுக்கு உடனடியாக பணத்தை கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணுன்ற ப்ரெஷர், அதிக வட்டியோட திருப்பி தரணும் அப்படிங்கிற ப்ரெஷர்லாம் இருந்து பல சம்பவங்கள் நம்ம ஸ்ரீ டிவியில் கூட அதுக்கான செய்திகள் நம்ம பண்ணியிருக்கோம். அதுபோல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேரை இப்போ சீன நாட்டினரை கைது செய்திருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 நிறுவனங்கள் தொடங்கி அந்த 2 நிறுவனங்கள் பேர்லையும் இந்த மாதிரி கடன் ஆப்பில் லோன் ஆப்புகளை உருவாக்குகிறார்கள். அந்த லோன் ஆப்பில் 7 நாட்கள் தான் அவங்களுக்கு அவகாசம், அவங்க பணம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. அதுக்கு எவ்வளோ பணம் அவங்க வட்டியாக மட்டும் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தா 49.2 கோடி இதுவரைக்கும் அவங்க அந்த ஆப் மூலமாக வட்டியாக, கந்து வட்டியாக மட்டும் பெற்றிருக்கிறார்கள். இதை என்ன பண்ணியிருக்காங்க, கிரிப்டோ கரன்சியாக மாற்றி இதை ஹாங்காங்க்கு இதை தொடர்ந்து அனுப்பி வைத்து வந்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்டவர்களை தான் இன்னைக்கு இவங்க கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்து திருச்சியில் மேலும் என்ஐஏ விசாரணை செய்து வருகிறது. ஏன்னா வெறும்னு இது வெறும் ஒரு கடன் லோன் ஆப் மட்டும்தானா, இல்லை இதை வைத்து வேறு ஏதாவது சதி திட்டங்கள் தீட்டிருக்கிறார்களா அப்படிங்கிறத குறித்தும் இன்னைக்கு என்ஐஏ விசாரித்து வருகிறார்கள். பல டிஜிட்டல் ஆவணங்களையும் இவங்க கைப்பற்றிருக்காங்க. இவங்க ஏதோ இங்கே திருச்சியில் மட்டும் கிடையாது, இதே நபர்களை சார்ந்தவர்கள் கர்நாடகா, பெங்களூரு போன்ற பல இடங்களிலும் இந்த மாதிரி கந்து வட்டி தொழில் செய்து வந்துள்ளனர். ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஸ்ரீ டிவியில் முதல்ல இந்த மாதிரி அந்த லோன் ஆப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் குறிப்பிட்டேன். ஆமாம், அதனால இது தொடர்ச்சி. சைனா எப்படியெல்லாம் நம்ம நாட்டில் இது நீங்கள் ஏதோ இவங்க பணம் கொடுக்குறாங்க, பணத்தை மாற்றுவதற்காக, இல்லைன்னா இந்த பணத்தை வேறு ஏதாவது ஒரு இதுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு நோக்கத்துடன் மட்டும் இந்த அமைப்புகள் செயல்படுவதில்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாரத நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமம் வரை சைனா தனக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வழிகளில் ஒன்று தான் இது. முன்னாடி நிறைய டென்டல் ரிலேட்டட் அப்ளையன்சஸ் இந்த மூலம் கொஞ்சம் இடங்களுக்கு ரீச் பண்ணாங்க. இப்போ பல யூடியூபர்ஸை ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில பயிற்சி கொடுக்குறாங்க, உதவி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. பல இடங்களில் இப்போ மேண்ட்ரின் கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ சைனா வெவ்வேறு வழிகளில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரிமோட்டஸ்ட் கார்னரை வர ரீச் பண்ணுவதற்காக வேலை செய்து வருகிறார்கள். அதில் ஒன்று தான் இது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம இந்த விஷயத்தை பேசினதுக்கப்புறம் கூட டெல்லியில் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய ஜேர்னல்ஸில் இந்த ரிசர்ச் ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணுறது, இதுக்கு பலரை பல காலேஜஸில், பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய அந்த சயின்ஸ் ஜேர்னல், ஏன்னா இப்போ இந்த பிஹெச்டி வாங்கணுன்னா 2 இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் 2 ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணணுன்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணி இந்த ஜேர்னலுக்கு கொடுக்கறது, இதுக்கு ஒர்க் பண்ணுறது. இந்த ஜேர்னல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது சைனா, மேஜராக சில ஜேர்னல்ஸை. அப்போ இவங்களுக்குள்ள அக்சஸ் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இருக்கும். அதை வச்சு அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, நம்ம நாட்டில் என்னெல்லாம் ரிசர்ச் நடக்குது, என்ன ஆங்கிளில் நடக்கிறது, இந்த எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி அவங்க கையில் போவதற்காக இந்த மாதிரி ஒரு செட்டப். ஸோ இப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன், இது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நான் சொல்கிற மாதிரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியாக இருக்கலாம், எதாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இப்போ இதில் என்ன, இந்த லோனுங்கக்கூடியது முன்னாடி ஆப்பில் வந்திருந்தது. இப்போ இந்த ஆப்புங்கக்கூடியது இப்போ இந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி இருந்து அது இந்த நொய்டா அந்த மாதிரி ஊரில் இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டைரெக்டாக பிஎன்சி டயர் சிட்டிஸுக்கு வர அதை கொண்டு போயாச்சு. ஸோ அப்போ அந்த எண்ட் ரீச்சுங்கக்கூடியது இப்போ திருச்சின்னா ஒன்று அங்கே பக்கத்தில் இருக்கிற லால்குடி, அந்த சைடில் புள்ளம்பாடி, இந்த பக்கம் தோகமலை, இந்த பக்கம் குளித்தலை, இப்போ இதுவரை அவங்க ரீச் வந்துச்சு. ஏன்னா 2 பேர் சைனீஸ் நேஷ்னல்ஸ் லொக்கேட்டட் இன் திருச்சி. அப்போ இவன் ஆப்ரேட்டிங் ஏரியா எங்கே வரும் வந்துருச்சு பாருங்கள். முன்னாடி ஆப்ரேட்டிங் ஏரியாஸ் பெரிய மேஜர் சிட்டிஸாக இருந்தது. இப்போ ஆப்ரேட்டிங் ஏரியா கீழே இருக்கக்கூடிய ஹிண்டர்லேண்ட் வர போயிடுச்சு. இப்போ நாளைக்கு இதில் வரக்கூடிய தொடர்பை வச்சு நாளைக்கு இதுக்கு எதிராக போராட்டம், அதுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு இப்போ அவங்களுக்கு ஈஸி. அதுக்கு பணம் வேணுமா, இதில் வர்ற பணத்தை டைவெர்ட் பண்ணி விட்டுருங்க.
ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ப்ராக்சியாக இந்த இடதுசாரி பயங்கரவாதி இல்லை இந்த மிஷினரி ஜிஹாதி இவனுங்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ டைரெக்டாக நானே பீப்புள் கான்டாக்ட் வச்சுக்கிறேன். ஸோ தட் வில் பி மோர் எஃபெக்டிவ். இப்போ அந்த அளவில் வந்து சைனா வந்து ஊடுருவி இருக்கிறது சமுதாயத்தில் அப்படிங்கக்கூடியதான் நம்ம. அதனால் நான் வந்து இதை ஏதோ வந்து மக்கள் பணத்தை ஏமாற்றுவதற்காக, எஸ் அது ஒரு போர்ஷன். ஆனால் இதோட நோக்கங்கக்கூடியது என்னென்னா, எப்படி ஒரு அன்ரீச்டு பாப்புலேஷனை தே ஆர் ட்ரைங் டு ரீச், நம்பர் 1. நம்பர் 2, நாளைக்கு சைனா ஏதாவது ஒரு இந்தியாவில் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணணும்னு நினச்சாச்சு அப்படின்னா அதை டீட்டெயில்டாக, இப்போ வந்து 2 பக்கமும் ஃபீட்பேக் இருக்கும். இப்போ இங்கே உள்ள எல்லா, இப்போ உங்களோட சொசைட்டிஸை பற்றி, உங்களோட கம்யூனிட்டிஸை பற்றி, இதோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி, உங்களோட பொலிட்டிக்கல் நேச்சர் பற்றி எல்லா விதமான விவரங்களும் இப்போ அவங்களுக்கு சேகரிக்கிறதுக்கும் இடமாச்சு. சேகரித்து என்ன மாதிரி அதுக்கு வந்து வேலை செய்யணுங்கிறத கொண்டு அந்த வேலையை கொண்டு சேர்ப்பதற்கும் இது வந்து அவங்களுக்கு ஒரு லைன் ஆச்சு. ஸோ அதனால் இது வந்து 2-வே கம்யூனிகேஷனுக்கான ஒரு நெட்வொர்க்கோடு ஒரு நோடு, அப்படி தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இது என்னையே விசாரித்து இருக்கிறது அப்படிங்கக்கூடியதில் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது. ஏன்னா இந்த மாதிரியான இஷ்யூ நம்ம பலதும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது மாநில அளவில் இந்த நம்ம அரசாங்கம் இதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியலை. ஆனால் தேசிய அளவில் உள்ள ஒரு பிரச்சனை என்பதை இன்று மத்திய அரசு புரிந்து கொண்டு இந்த வேலையை செய்திருக்காங்க. அதுக்கு நம்ம என்னையே பாராட்ட வேண்டும். எப்படியெல்லாம் தேச துரோக நடவடிக்கைகளை செய்யலாம் என்பதற்கு இந்த மாதிரியான டூல் கிட்டெல்லாம் நம்மளும் படிக்கணும். ஏன்னா எப்படி அதை கவுண்ட்ரு பண்ணணும், இந்த மாதிரி உள்ள விஷயம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான அரசுக்குள்ள திட்டங்கள் இருக்கணும், அதை தீட்டுவதற்கான வசதிகளையும் அதை தீட்டுவதற்கான முனைப்பையும் அரசாங்கங்கள் ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்.